Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம PHPல செஷன் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேஜில் மெசேஜ் அசைன் பண்ணிவிட்டு அது வேற ஒரு பேஜில் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு பிரிண்ட் ஆகிற அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். பேஜ் ரீலோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாகினோட ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணுறது, அதே மாதிரி லாக் அவுட் பண்ணும்போது அதனோட ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு ரெக்கார்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டெலீட் பண்ணும்போது அது டெலீட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டெமோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம டேட்டாபேஸில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெலீட் அப்படிங்கிற இந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணும்போது delete.php அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போயிட்டு அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது டெலீட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் வந்து அசைன் ஆகும். அது திரும்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இதே பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் டெலீட் கொடுக்குறேன் பாருங்கள், நமக்கு ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா திரும்ப பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சி டிரைவில் எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரில் htdocs அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்போ இதில் வந்து index.php, delete.php, config.php அப்படின்னு சொல்லி 3 ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் நோட்பேட் ++ல் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு config.phpயில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அதை கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் index.phpயில் அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த டேட்டாபேஸில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பேஜ் கிரியேட் பண்ணி இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து டேபிளில் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஸ்டைலுக்காக பார்த்தீங்கன்னா வந்து bootstrap 4 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்காக ஒரு ரோலையுமே வந்து ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு delete.php அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு எந்த ரெக்கார்டை நம்ம டெலீட் பண்ணணுமோ அதனோட பிரைமரி கீ பார்த்தீங்கன்னா வந்து URL அமைச்சிருக்கோம். இப்போ அந்த பேஜுக்கு போயிட்டு டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இதே பேஜுக்கு வந்துடும். இப்போ இந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு delete.php அப்படிங்கிற இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் அந்த URL வரைய பிரைமரி கீயை கெட் பண்ணி அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வந்து இந்த tbl_users அப்படிங்கிற டேபிளில் இருந்து டெலீட் பண்ணுறதுக்கான கொரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப index.php அப்படிங்கிற இதே பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டெலீட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து அசைன் பண்ணுவோம். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு index.php அப்படிங்கிற இந்த பேஜில் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி அதை வந்து அதே பேஜில் நம்ம எக்கோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேஜில் அசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேஜில் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம செஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செஷனில் நம்ம ஒரு வேல்யூஸ் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் எந்த பேஜில் வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் நான் செஷனுக்குள்ளார அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் வந்து நம்ம செஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜோட டாப்பில் session_start அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கால் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் நமக்கு செஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா செஷனில் வந்து ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து இது ரெக்கார்ட் டெலீட் ஆகலை அப்படின்னா ரெக்கார்ட் டெலீட்டட் ஃபெயில்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம மெசேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னா $_session அப்படிங்கிற இந்த சூப்பர் குளோபல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் flash_msg அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு அரே வேரியபிள். இப்போ இந்த இண்டெக்ஸில் நம்மளோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த ரெக்கார்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் ரெக்கார்ட் டெலீட்டட் ஃபெயில்ட் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் நம்ம மெசேஜ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா index.php அப்படிங்கிற இந்த பேஜில் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஷனை ஆக்சஸ் பண்ணி தான் அதில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேஜோட டாப்பில் session_start அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நமக்கு எந்த இடத்துல மெசேஜ் பிரிண்ட் ஆகணுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் இருக்க வேல்யூ நம்ம எக்கோ பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த டேபிளுக்கு மேலே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல PHP டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் அந்த flash_msg அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இதில் இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக isset அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார $_session of flash
underscore msg அப்படிங்கிற இந்த செஷன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மெசேஜ் வந்து நமக்கு செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எக்கோ பண்ணிக்கலாம். எக்கோ செஷனில் இருக்கிற ஃப்ளாஷ் மெசேஜ். இப்போ இந்த மெசேஜ் வந்து நமக்கு ஒன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு செஷன்லேருந்து டெலீட் ஆகிடும். அதை டெலீட் பண்ணுறதுக்கு அன்செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அன்செட் ஆஃப் $_session of flash_msg. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செஷன்லேருந்து ஏரேஸ் ஆகிடும். இப்போ திரும்ப இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த flash_msg அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்காது. அதனால அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எக்கோ ஆகாது. இப்போ இதனோட அவுட்புட் பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட் இதில் டெமோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுறேன். இப்போ டெலிட் பண்ணோன்னே பாருங்கள் நமக்கு ரெக்கார்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த பேஜ் நான் திரும்ப ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகாது. இப்போ இதே மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் ஸ்டாப்பில் அலர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்னும் நீட்டாக வந்து இந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அந்த பூட் ஸ்டாப்போட அலர்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பூட் ஸ்டாப் 4 அலர்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசபிள் அலர்ட் இருக்கும். அந்த அலர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசபிள் அலர்ட் இருக்குது. இப்போ இதனோட அந்த கோடு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோட் பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அசைன் பண்ணுற இடத்துல கொடுத்துக்கலாம். delete.phpயில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வெறும் டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டைலிஷாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக பூட் ஸ்டாப்பில் இருக்க கிளாஸஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸோட நேம் எல்லாமே வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது. நம்ம இங்கே இந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கோட்ஸில் அசைன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம டபுள் கோட்ஸுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த டபுள் கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோட்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸை ஃபைன் பண்ணி அதை வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த மெசேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து நமக்கு கிரீன் கலரில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல alert-warningக்கு பதிலாக alert-success அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு நம்மளோட மெசேஜ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்ட் deleted successfully. இதே மாதிரி நம்ம எல்ஸ் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயில்டு மெசேஜ் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்கு alert-danger அப்படிங்கிற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மெசேஜும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் deleted failed அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதனோட அவுட்புட் பார்ப்போம். இதில் பாருங்கள் ஒரு ரெக்கார்ட் நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பூட் ஸ்டாப்போட அலர்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெசேஜ் நீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெசேஜை அசைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காமனாக ஒரே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோட் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ PHP ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். flash.php. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெசேஜ் அசைன் பண்ணுறதுக்கான கோடு கொடுக்க போகிறேன். அந்த மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோடும் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துலையும் வந்து மெசேஜ் அசைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது பிரிண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து செஷன் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து அந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இண்டெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எக்கோ பண்ணணும். இது எல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் flash.phpயில் ஃபஸ்ட்டு PHP டேப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளாஷ் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் பிரிண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன கலரில் வந்து அது டிஸ்பிளே ஆகணும். அதாவது சக்ஸஸ் மெசேஜாக இருந்தால் ஒரு க்ரீன் கலர்லையும் அதே மாதிரி ஃபெயில்டு மெசேஜாக இருந்தால் ஒரு ரெட் கலர்லையும் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால் அந்த 2 ஆர்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். $MSG அப்படிங்கிற வேரியபிளில் என்ன மெசேஜோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது என்ன கலரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற அந்த கிளாஸோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் அசைன் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ரெக்கார்ட் deleted successfully. அதே மாதிரி என்ன கலரில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத அந்த கிளாஸ் நேம் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ நமக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து
மெசேஜ அசைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ். அதாவது மெசேஜ அசைன் பண்றதுக்காக இந்த ஃபங்ஷன வந்து இந்த மாரி நம்ம கால் பண்ணலாம். அதே வந்து அந்த மெசேஜ பிரிண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிளாஷ் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன எந்த ஆர்குமென்ட்டுமே இல்லாம கால் பண்ணா போதும். நமக்கு அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இப்ப இது 2த்துக்குமே சேர்த்து நம்ம ஒரே ஃபங்ஷன் எழுதுறதுனால, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்ணல. அப்ப இந்த பாராமீட்டர் வந்து நமக்கு கம்பல்சரி இருக்கக்கூடாது. அதனால இதுல பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்றேன், எம்ப்டி ஸ்ட்ரிங் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இத வந்து நம்ம டிஃபால்ட் ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆர்குமென்ட் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது ஓவர்ரைட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா, அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே பார்த்தீங்கன்னா வந்து அத அசைன் பண்ணிக்கும். இந்த கேட்க்கு பார்த்தீங்கன்னா வந்து சக்சஸ் அப்படிங்கிற கிளாஸ் குடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா சக்சஸ் அப்படின்னு இருக்கட்டும். நம்ம வேணும்னா பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபோவோ அல்லது டேஞ்சரோவோ வந்து மாத்திக்கலாம். இப்ப இந்த ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து செஷன்ல அந்த இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது flash_msg அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த மெசேஜ வந்து எக்கோ பண்ண போறோம். அந்த மாரி ஒரு இண்டெக்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ்ல வந்து நம்ம மெசேஜ அசைன் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இண்டெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் is set of $_session of flash_msg. இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப எக்கோ $_session of flash_msg. இந்த மெசேஜ் வந்து எக்கோ பண்ணிட்டு அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். and set of session of message flash_msg. இப்போ இதே வந்து அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வந்து செஷன்ல இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம புதுசா வந்து மெசேஜ் அசைன் பண்ணணும். அதனால எல்ஸ்ல நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டு மெசேஜ் அசைன் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள இருக்க அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டியா இருக்கா, அதாவது ஏதாவது மெசேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால எல்ஸ் இஃப்ல இது நான் எம்டியா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ஆம்பர்சண்ட் எம்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எம்டியா அப்படின்னு செக் பண்ணோம். முன்னால நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணதுனால இது நான் எம்டியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். $MSG இது வந்து நான் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நம்ம செஷனுக்குள்ளார அசைன் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் அசைன் பண்றதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா delete.php ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டா alert-success அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல வந்து நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சக்சஸ் அப்படின்னா கிரீன் கலர்ல, அதே மாதிரி இன்ஃபோ அப்படின்னா ப்ளூ கலர்ல, டேஞ்சர் அப்படின்னா ரெட் கலர்ல நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ அந்த கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு $cat அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ள வரும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சக்சஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ் போட்டுட்டு இந்த வேரியபிள்குள்ள இருக்கிறத இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து சக்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல alert-success அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி டேஞ்சர் அப்படின்னா alert-danger அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நமக்கு அதுக்கு தகுந்த கலர்ல பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டிஃபால்ட் மெசேஜை எடுத்துட்டு நம்மளோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பண்ணிக்கலாம். $MSG. இந்த கால் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஜில் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இந்த flash.php அப்படிங்கிற இந்த பேஜை நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளாஷ் மெசேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா பேஜ்லையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு delete.phpல இந்த அசைன் பண்ணுற இந்த கோட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் பேஜோட டாப்பில் செஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூட் கொடுத்து அந்த flash.php அப்படிங்கிற பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம மெசேஜ் அசைன் பண்ணுறதுக்கு அந்த flash அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ரெக்கார்ட் deleted successfully. இது வந்து நமக்கு டிஃபால்ட்டா கிரீன் கலர்லயே வரணும் அப்படின்னா நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண தேவையில்லை. கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் அந்த கிளாஸ் நேம் என்னவோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஃபெயில்டு மெசேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் டெலிட்டட் ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மெசேஜ் வந்து நமக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகணும். அதனால அந்த டேஞ்சர் அப்படிங்கிற அந்த பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாவே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து செஷனில் அசைன் ஆகிடும். இது வந்து நமக்கு index.phpல பிரிண்ட் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த flash.php அப்படிங்கிற ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். include flash.php.
இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இதில் எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை. இதை சேவ் பண்ணிவிட்டு இதனோட அவுட்புட் பார்ப்போம். இதில் delete பண்ணுற பாருங்க, நமக்கு சேம் அதே மாதிரி ரெக்கார்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கோ அசைன் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம PHPயில் செஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.